என்ன நீ கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து புத்தகத்தை தான் கண்டுபிடிச்ச. பாவனர் புத்தகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருந்தேன்னா கூட வேர்ச்சொல்னா என்ன, நாங்க என்ன சொல்றோம்னு புரியும். புல், இதுக்கு என்ன பொருள்? புல்லுனா இங்கிலீஷ்ல எனக்கு தெரிஞ்சு, தமிழ்ல புல்லுனா புல்லு, கிராஸ். கிராஸ், அதுக்கு ஏன் புல்லுன்னு பேர் வருது? சரி, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பாரு. இப்போ ரீசெண்டா வந்து நிறைய மீம் பேஜஸ்ல, சில சேனல்ஸ்ல நம்மளுக்கு எதிராக பேசுறவங்க எப்பவுமே வந்து ஒரு சின்ன பார்ட்டை வெட்டி வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த கருத்து நீங்க என்னோட சேனல்ல சொல்லியிருக்கீங்க. பட் அந்த காணொலி அதுல இல்ல, மாதேஷ் கூட நீங்க ஏதோ பேசுறப்போ அந்த பெனின்சுலா அப்படின்ற விஷயத்த வந்து அது பாரு, இவர் எவ்வளவு வந்து முட்டாள்தனமா வந்து வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வள்ளல் மீடியாலேயே வருண் டாக்ஸ்ல நீங்க குறிப்பா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அது குறித்து உங்களுடைய பார்வை, ஒரு விளக்கத்தை வந்து நீங்க கொடுக்கணும்னு நான். ஏங்க அந்த வீடியோலயே நான் விளக்கம் தான் கொடுத்துருக்கேன், அதே அவங்க வெட்டி தான் போட்டிருக்காங்க. வெட்டி போட்டாங்க. அதாவது ஒவ்வொரு எத்திமாலஜி அப்படிங்கிறதும் இவங்களை பொறுத்த வரைக்கும்னா எத்திமாலஜி டிக்ஷனரின்னு நெட்ல போய் திட்டுவாங்க. தட்டி என்ன பார்த்தோன்னே பெனின்சுலா அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் லாட்டின் வேர்டு, லாட்டினுக்கு அந்த வார்த்தை எங்கேருந்து போச்சு அதை யோசிக்க மாட்டாங்க. பென்னினா ஆல்மோஸ்ட், சுலானா வந்து ஐலாண்டு, ஆல்மோஸ்ட் ஐலாண்டுங்கிறது தான் பெனின்சுலான்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய எத்திமாலஜில அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது, புரியுதுங்களா? சூல் அப்படின்னா வந்து பெண் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பருவத்தை தான் சூல் என்று சொல்லப்படுவோம். சூல்னா என்னன்னா குழந்தையோட கூடிய அந்த பெண்ணுடைய வயிறு, அதான் சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூல்னா சிறப்பு லகரம் கிடையாது, குண்டில் வரும் சூல். அந்த பெண்ணோட வயிறு எப்படி இருக்கும்? பல்ஜ்டு. இப்ப பெனின்சுலா எப்படி இருக்கும்? அந்த இருக்குல்ல, அதாவது இப்ப நீங்க பெனின்சுலாக்கு தமிழாக்கம் என்ன? தீபகற்பம். ஏன் கர்ப்பம்? ஏதோ ஒரு இது தீபகற்பம் சொன்னீங்க, ஏன் கர்ப்பம்? கர்ப்பம்னா என்ன? காக்ரா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அதை சுத்தி? கர்ப்பம்னா என்ன? ரவுண்டா, ஸ்பியரா இல்ல ரவுண்டா? ரவுண்ட். கர்ப்பம் தரித்திருக்கான்னு சொல்றோம்ல, இதுக்கு என்ன பொருள்? இப்ப கர்ப்பம்னா என்னன்னு பொருள் வருதுல. இப்ப தீப கர்ப்பம்னா என்ன? ஒரு பெண்ணுடைய வயிறு அந்த பிள்ளை பேரு பெறும் பொழுது எவ்வாறு இருக்குமோ அதே வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலம். அதனால நீங்க திரும்ப தமிழ், அதாவது பெனின்சுலாவுக்கு தமிழாக்கம் பண்றேங்கிற பேர்ல புது சொற்கள், இது பழைய சொல்லு இல்ல, புதுசா ஒரு சொல்ல உருவாக்குறீங்க. அப்பவும் தீப கர்ப்பம்னு பேர் வைக்கிறீங்க. அது ஒருத்தன் கலாய்க்கிறானோ, தீபா கர்ப்பம்னு சொல்லிடுவாரு இவரு. அதான் பைத்தியக்காரன்டா நீ. இப்ப இந்த கர்ப்பத்துக்கு நீயே பொருள் கொடு, வேர்ச்சொல் ஆய்வு பண்ணு. இவங்களுக்கு அந்த வேர்ச்சொல் ஆய்வு எல்லாம் என்னென்ன பாவனர்லாம் இவங்க புரட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பாவனர் புத்தகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருந்தேன்னா கூட வேர்ச்சொல்னா என்ன, நாங்க என்ன சொல்றோம்னு புரியும். உனக்கு என்ன தமிழ் மொழியில இருந்தா எல்லா மொழியும் வந்துச்சுன்னு சொன்னா உனக்கு எரியுது. இல்ல, சில பேருக்கு கோவம், சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம மொழியில எல்லாம் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே கிளம்பி போயிருவ. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்ட்டு. நான் எத்தனை இடங்கள்ல வந்து வெவ்வேறு எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். எத்திமாலஜில தமிழ் மொழி தான், நம்ம தான் சொல்ற தமிழ் மொழி தான் தாய் மொழிங்கிறோம், மூல மொழிங்கிறோம். அப்புறம் அதுல இருந்து பல வார்த்தைகள் கிளம்பி போயிருக்குங்கிறத நம்ம சொல்றோம். அதுல ஒரு வார்த்தை தான் பெனின்சூல். அந்த பெனின்சூல் அப்படிங்கிறது என்னன்னா பெண்ணுடைய சூல் போன்ற வடிவத்துல இருக்கக்கூடிய நிலப்பகுதி. அப்ப 3 பக்கம் கடல் இருக்கு, ஒரு பக்கம் பல்ஜான ஒரு பகுதி இருக்கு. எப்படி பெண் கர்ப்பம் தரிக்கும் பொழுது ஒரு பகுதி வந்து பல்ஜா இருக்குதோ அதே போல பல்ஜ்டு லேண்ட் மாஸ், அதுதான் வந்து சூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சூல்னா அந்த வளைந்த. சாரி, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. சோ இது ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து எனக்கே அனுப்பிட்டு இருக்காங்க. சோ நம்ம சேனல்ல இதை பத்தி பேச இன்னொன்னு, அந்த இப்ப நீங்க வந்து இது வந்து ஓகே, இதுக்கு லாட்டின்ல வந்து இன்சுலா அப்படிங்கிறதுக்கு ஐலாண்டுன்னு பொருள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இன்சுலாங்கிறது பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு தெரியுமா? ஓகே, ஒரு சின்ன உள்ள ஒரு பகுதி இருக்கு, மூளைக்கு நடுவுல இருக்க ஒரு பகுதி வந்து இன்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சுலானுக்கு ஏன் பேர் வச்சு? அதுவும் லாட்டின்ல வேர்ல இருந்தா வந்துச்சு. அது வந்து ஐலாண்டுங்கிறனால பேர் வச்சுட்டானா உள்ள இன்சுலான்ட்டு? இன்சுலானா என்ன, அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இன்சுலானா வளைவான, பல்ஜ்டான, நீட்டிட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு தான் பொருள் லாட்டின்ல. புரியுதுங்களா? இன்சுலாங்கிறதுக்கும் லாட்டின்ல ஆக்சுவலா என்ன வேர்னா வளைந்த, மேடாக, நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய பொருள். அப்ப அந்த இன்சுலாங்கிறது சூழ்ல இருந்து வந்திருக்கலாம்ல. சூழ்ங்கிறது என்ன? பல்ஜ்டு. இன்சுலாங்கிறது என்ன? பல்ஜ்டு. ரெண்டுக்கும் ஒரே கேர்வ்டு, இதுதான் பொருள். அதே போல உருவத்துல உள்ள அந்த மூளைக்குள்ள நமக்கு ஒரு பொருள் இருக்கனால அதுக்கு இன்சுலான்னு பேர் வச்சிருக்கான் லாட்டின்ல இருந்து. பெனின்சுலானா ஆல்மோஸ்ட் ஐலாண்ட், அப்படின்னா இன்சுலாங்கிறது ஐலாண்டையும் குறிக்கிறனால பெனின்சுலான்னு அந்த பேர் வந்துச்சுன்னா இவன் அவனோட வேர்ச்சொல்ல சொல்றான். பட் நான் தமிழ் ரீதியாக சொல்லும் பொழுது அது இல்ல, அது தூய தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல உனக்கு என்ன கேடு வந்துருச்சு? இதை அக்செப்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன எரிச்சல்? இது வந்து ட்ரோல் மெட்டீரியல், நீ நினைச்சு பண்ணா பண்ணிட்டு போடா, எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உண்மையா நம்ம சொல்றோம்.
அது உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா இருந்துட்டு போ. நம்ம ட்ரோல் பண்றலங்க, நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை வந்து தப்பா மாத்திடுறானுங்களா? தப்பாலாம் இல்லைங்க, இவங்களுக்கு வன்மங்க. அந்த வன்மத்தை வந்து நான் சொல்றேன். இப்ப தீபகற்பம்ங்கிறது பேரு பெனின்சுலாக்கு நீ தமிழாக்கம் பண்ணிருக்க. அந்த தீபகற்பம்ங்கிறதுல அந்த கர்ப்பம்ங்கிற வார்த்தை அதுக்கு என்ன பொருள், அதுக்கு நீங்க தெரிஞ்சுட்டு வா. அப்ப அதான் சொல்ல, மொழியுடைய அடிப்படை தெரியாம ஒரு மொழி எப்படி உருவாகும், ஒரு மொழி எப்படி வேர் சொல்லு இருந்து கிளைத்து 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 வெவ்வேறு பொருட்கள் கொண்டு வரும், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. புல் அப்படின்னு நம்ம சொல்றோம். புல், இதுக்கு என்ன பொருள்? புல்லுனா இங்கிலீஷ்ல எனக்கு தெரிஞ்சு, தமிழ்ல புல்லுனா புல்லு, கிராஸ். கிராஸ், அதுக்கு ஏன் புல்லுன்னு பேர் வருது? புல்லுன்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஏ ஹாலோ ஸ்ட்ரக்சர். தமிழ்ல ஆக்சுவலா தமிழ்ல பொருள் என்னன்னா, புல் என்பது ஒரு ஓட்டை பொருள், ஒரு ஓட்டை உள்ள ஒரு நீளமான பொருளை வந்து புல் என்று சொல்வோம். இப்ப புல்லுக்கு ஏன் அந்த அது ஆக்சுவலா அந்த புல்லுங்கிறது அந்த கிராஸ்ங்கிற அதுல இருந்து தான் வருது. கிராஸ் எப்படி இருக்கும், நீங்க எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஓட்டை இருக்கும். ஒரு கிராஸோட ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள ஹாலோவா இருக்கக்கூடிய கேப் வச்சிருக்கோம். அதனாலதான் வந்து மூங்கில் என்ன சொல்லுவோம், மூங்கில் வந்து ஒரு வகையான கிராஸ். சோ ஒரு மூங்கில நீங்க உடைச்சு பார்த்தா என்ன இருக்கும், ஓட்டை. ஏன் ஹாலோடு லாங்கேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன வந்து அது வந்து ஒரு இது சொல்றோம். சரி, இதேதான் ஆணுறுப்புக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஹாலோடு ஸ்ட்ரக்சர். அதனாலதான் அந்த வார்த்தை அங்கேயும் போகுது. கரெக்டா? ஓகே. சரி, தமிழ்ல பறவைகளுக்கு புட்கள், புல் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, பறவைகளை புல் என்றும் புட்கள்னு சொல்றீங்களே. பழைய புல்லினங்கால் பாட்டு இருக்குல்ல, என்ன புல்லினங்கால், ஏன் புல்லினம் அதுக்கு பேரு? தமிழ்ல தானே பேர் வச்சிருக்கான் புல்லினங்கள்னு. ஏன் என்னைக்கா யோசிச்சிருக்கியா பறவைக்கு ஏன்டா புல்லினங்கால்னு வச்சிருக்கான்? ஏன்னா அதோடைய போன் ஸ்ட்ரக்சர் ஹாலோடு, பறவை ஹாலோடு போன் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அனிமல்ஸ புல்லினங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். ஏன்னா பறவை என்பது பறப்பதுன்னு போயிருது, மத்தது வேற ஏதாவது பறந்தாலும் பேட் கூட தான் பறக்குது. அப்ப பறப்பது எல்லாம் பறவைன்னு ஆயிராது. அப்ப புல்லினம் என்றால் இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு கரெக்டான பேர் என்ன, ஹாலோவான போன் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய உயிரினம்னா அது. ஏன்னா பறக்காத பறவைகளும் இருக்கு, மயில் பறக்காது, ஆஸ்ட்ரிச் பறக்காது, வான்கோழி பறக்காது, ஆனா அவைகளும் புல்லினங்கள் தான், அவங்களுக்கும் ஹாலோடு போன் ஸ்ட்ரக்சர் தான். தமிழனுடைய அறிவியல் என்பது மிகவும் ஆழமானது. இப்ப அதே புல் இருக்குல்ல, புல்லட்டுன்னு நம்ம சொல்றோம்ல ஆங்கிலத்துல, அந்த புல்லட் என்ன, ஹாலோடு மெட்டல் ஸ்ட்ரக்சர், மருந்து ஃபில் பண்ண ஹாலோடு மெட்டல் ஸ்ட்ரக்சர் புல்லட். இந்த புல்லுன்னு சொல்றோம்ல, ஆணுறுப்பா, ஆணுறுப்புடைய அதே இதுதான் புல். புல் என்பது ஆங்கிலத்துல மாடுக்கு குறிக்குதுல, ஏன் மாடு, ஆணுறுப்போடு இருக்கக்கூடிய மாடு புல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை இங்க இருந்தா போகுது. இதெல்லாம் வந்து நான் சொல்லுங்க, பாவனர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. தயவு செஞ்சு புக்ஸ படிங்கடா, பாவனர் புக்ஸ, வேர் சொல்லாய்வெல்லாம் படிங்கடா, படிக்காம தற்குறியா சுத்தாதீங்க. நான் தான் சொல்றேன், எதுவுமே அப்ப உனக்கு உன்னுடைய மொழியின் மீது, உன் மொழி எவ்வளவு பழமையானது, உன் மொழியிலிருந்து எத்தனை வார்த்தைகள் கிளைத்து இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. இல்லங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ மாத்தலாங்க, வன்மத்தெல்லாம் மாத்த முடியாதுங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது. நான் சொல்றேன், தமிழ் மொழியோட சிறப்பு உனக்கு புரியாது. புரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு வேர்ச்சொல்லாய்வுகளை படி. வேர்ச்சொல்லாய்வுங்கிறது ஒரு சொல்லுல இருந்து எப்படி வெவ்வேறு சொற்கள் திரிந்து வெவ்வேறு வார்த்தைகள் வெவ்வேறு இடங்கள்ல பொருள் குறிப்பதாக மாறி இருக்கு, அதுதான் மொழியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள். அது எத்திமாலஜி தான். ஆனா அந்த எத்திமாலஜிலயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப வெளிநாட்டு ஆய்வாளர்கள்லாம் தமிழ் பக்கமே வரமாட்டாங்க, அவங்க எல்லாமே லாட்டினோடய முடிச்சுக்குவாங்க. அவன் ஏன் இங்க வரப்போறான்? அப்ப லாட்டினோட முடிக்கும் போது அவங்களோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க வராத. லாட்டினோட வார்த்தைகளுக்குமே பல வார்த்தைகள் வந்து தமிழ் மூலம் கொண்டதாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே நான் சொன்னேன்ல, சலைவா அப்படின்னு சொல்லி, நான் வந்து வேற புக்ல படிக்கல, நானா மனசுல பட்டு ஓகே இது ஆமா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க, சலுவா, சலுவா ஒழுக விடுறதும்பாங்கல்ல, அது சலைவாங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தையாக இருக்கக்கூடிய சலைவா சலுவாயில இருந்து தமிழ் வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. எங்க ஊர்ல பக்கம் அப்படிதாங்க சொல்லுவாங்க, சலுவான் தாங்க, எச்சில வந்து சலுவான் தான் சொல்லுவாங்க. சலு அப்படின்னா நீர் என்று பொருள், வாயிலிருந்து வழியக்கூடிய நீர்னு பொருள், அது அப்படியே ஆங்கிலத்துல சலைவான் இருக்குது. ஆனா எத்தனையோ டாக்டர்ஸ் நம்ம படிக்கும் போதுதான் சின்ன வயசுல சலைவான் படிச்சிருப்போம். எவனாவது வந்து அது தமிழ் மூல வேர் சொல்லுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தானா? சொல்லி கொடுக்கல. தமிழ் இருந்தா அங்க போயிருக்கு. நான் இது எதை சொல்றேன்னா, இதுதான் உனது உண்மையான அடையாள பெருமையை உனக்கு புரிய வைக்கும். நீ எவ்வளவு மூத்த இனத்தை சார்ந்தவன், உன்னோட மொழியில இருந்தா பல வார்த்தைகளை அவன் எடுத்து கடன் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, அப்பதான் உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. யுவர் ரேஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் டு த வேர்ல்ட். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவன் சொல்லுவான், தமிழ் நான் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சானா, தமிழ் ஹெலிகாப்டர்ல போனானா,
என்ன நீ கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து புத்தகத்தை தான் கண்டுபிடிச்ச, அதுலயும் குப்பையா எழுதியிருக்க. பேசிட்டு 99 வயசு ஆயிரும் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து. அப்படி ஆனா என்னங்க, நமக்கு தான் கல்யாணம் வரைக்கும் இளமையான பெண்கள் கிடைப்பாங்கல்ல. அங்க போதே தெரியாது ஜல்லிக்கட்டு. ரைட்டு. வயசான என்ன கேக்குறேன், பெரியாரே ஏன் கோவப்படுற? வயசான என்ன இப்ப ஒண்ணும் இல்ல. அதான் வந்து என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டில வயசான என்ன.